நினைத்தேன் வந்தாய் சீரியலில் எழில் ரோலர் நடிச்சு வந்துட்டு இருக்கிற கணேஷ் வெங்கட் அவங்களுக்கு பேரா சுடர் ரோலர் நடித்த ஜாஸ்மினை ரொம்பவே மிஸ் பண்ணுறதா சொல்லி தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. அந்த வகையில் ஜீ தமிழில் ஒளிபரப்பாகிட்டு வர சீரியல் தான் நினைத்தேன் வந்தாய். பிக் பாஸ்க்கு அப்புறம் முதலாக கணேஷ் வெங்கட் சீரியலில் அறிமுகமாகி இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சீரியலில் ஆரம்பத்தில் ஹீரோயினா சுடர் ரோலில் தெலுங்கு நடிகை ஜாஸ்மின் நடிச்சு வந்தாங்க. இவங்களுக்குமே தமிழில் இந்த சீரியல் தான் முதல் சீரியல். இந்த நிலையில் சமீபத்தில் ஜாஸ்மின் சுடர் ரோலை விட்டு விலகிட்டாங்க. அவங்களுக்கு பதிலாக இப்போது பிக் பாஸ் மூலமாக பிரபலமான அபிராமி வெங்கடாச்சலம் ரீப்ளேஸ் ஆகியிருக்காங்க. இந்த நிலையில் ஃபேன்ஸ் பலரும் எதுக்காக ஜாஸ்மின் விலகினாங்க, அவங்க தான் இந்த சீரியலுக்கு ஷூட் ஆவாங்க, அவங்களையே கொண்டு வாங்க, நாங்கள் ஜாஸ்மினை ரொம்ப மிஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி வந்துட்டுருக்காங்க. இந்த நிலையில் ஜாஸ்மினுமே தான் எதுக்காக சீரியலை விட்டு விலகினேன் அப்படின்றத பற்றியும் தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஷேர் பண்ணியிருந்தாங்க. இந்த சீரியல்லேருந்து விலகிறேன் அப்படிங்கிறது உண்மையிலேயே நானே சீரியலை விட்டு விலகிறேன் அப்படிங்கிற அர்த்தம் இல்லை. ஆனாலும் தமிழ் மக்கள் எனக்கு கொடுத்த வரவேற்பு ரொம்ப பெருசு. தமிழ் மக்கள் இவ்வளோ பாசத்தை காட்டுவாங்க அப்படின்னு நினைக்கவே இல்லை. அவங்களோட அன்புக்கு நான் தலை வணங்குறேன். அதே மாதிரி இனியும் தொடர்ந்து நினைத்தேன் வந்தாய் சீரியலுக்கு மக்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதை பார்த்தா ஃபேன்ஸ் பலரும் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணி வந்துட்டுருக்காங்க. இந்த நிலையில் இந்த சீரியலில் ஹீரோவாக நடிக்கிற கணேஷ் வெங்கட் ஜாஸ்மினை ரொம்பவே மிஸ் பண்ணுறதா சொல்லி தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ரொம்பவே எமோஷ்னலாக ஷேர் பண்ணியிருக்காங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, டியர் ஜாஸ்மின், உன்னை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ண போகிறேன். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. 8 மாதங்களுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் லுக் டெஸ்ட் வச்சதில் அப்போவே தெரிஞ்சிருச்சு எழில் சுடர் பேர் கண்டிப்பாக ரீச் ஆகும் அப்படின்னு நினச்சேன். இந்த 8 மாதங்களுமே ரொம்பவே அழகான நாட்களாக இருந்துச்சு. நான் எப்போவுமே உன்னோட ப்ரொஃபஷனல் ஒர்க்கை மதிப்பேன். உன்னோட எனர்ஜி செட்லேயே செம்ம வைப்பாக இருக்கும். ஆன் ஸ்க்ரீனில் டாம் அண்ட் ஜெரியாக இருக்கட்டும், ஆஃப் ஸ்க்ரீனில் நீ பண்ணுற ஜோக்ஸ் எதையும் என்னால் மறக்க முடியாது. உன்னோட கெரியரில் நீ என்ன பண்ணினாலும் சூப்பராக வருவ, அதுக்கு என்னோட வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே எமோஷ்னலாக ஷேர் பண்ணியிருந்தாங்க. அவங்க ஷேர் பண்ணின அந்த வீடியோஸ் பார்க்கும்போது அவங்க 2 பேரும் செம்மையாக ஃபன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு தெரியுது. இந்த நிலையில் கணேஷ் வெங்கட்டோட இந்த போஸ்ட்டுக்கு ஜாஸ்மினுமே ஒரு ரிப்ளை பண்ணியிருக்காங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உண்மையிலேயே இந்த பாராட்டு என்னை நிகழ வச்சிருச்சு. உங்கள் கூட ஒர்க் பண்ணதை ரொம்பவே மிஸ் பண்ணுறேன். உங்கள்கிட்ட இருந்து நிறைய நல்ல விஷயங்களை கற்றுக்கிட்டேன். நான் இந்த சீரியலை விட்டு விலகினது எனக்கு அவ்வளோ ஈஸி கிடையாது. ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. என்ன பண்ணுறது, நமக்கு தெரியும், கண்டிப்பாக இந்த ஷோ போய் ஆகணும். இந்த 8 மாதங்களுமே ரொம்பவே அழகான நாட்களாக இருந்துச்சு. உங்களோட இந்த போஸ்ட்டு என்னை ரொம்ப ரொம்ப எமோஷனல் ஆக்கிருச்சு. புதிய பயணத்தை தொடங்கிட்டேன். தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே எமோஷ்னலாக ரிப்ளை பண்ணியிருக்காங்க. அண்ட் மக்களே, நீங்கள் யாரெல்லாம் ஜாஸ்மினை ரொம்ப மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.